ஸோ இன்னைக்கு நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாங்க நம்ம ஹெக்ஸானெட்டுங்க. ஸோ இது ரொம்ப காமனான ப்ராடக்ட் ஆச்சு. இதில் என்ன புதுசாக சொல்கிறதுக்குன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. இந்த ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம 6 அடி ஹைட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்த ப்ராடக்ட்டுங்க. மார்க்கெட்லேயே ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பொருள் நம்ம இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜாக லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாடா ஸ்டம்ப் கூட சேர்த்து ஒரு ஆஃபராக லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க இந்த ஹெக்ஸானெட் இது ஏதாவது ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்குதுப்பா, இதில் என்ன ஸ்பெஷலைஸ்டாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. நம்ம மாருதி வண்டி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், குவாலிட்டிக்கு பேர் போனதுங்க. எந்த பொருள் பண்ணாலும் இல்லை குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சு பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த சாதா ஒரு ஹெக்ஸானெட்லேயுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ப்ரிஃபரன்ஸாக வச்சு பண்ணியிருக்கோங்க. ஸோ அதில் என்ன குவாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஹெக்ஸானெட்டுங்கிறது ஒரு நார்மலான பிளாஸ்டிக் மெட்டீரியல், உள்ள எதுவுமே கம்பியெல்லாம் இருக்காதுங்க. ஒரு பிளாஸ்டிக் மோடில் வர ஒரு இந்த மாதிரி இப்போ ஹெக்ஸா டைப்பில் போட்ட ஒரு பேட்டர்ன் உள்ள மெட்டீரியலுங்க. நம்ம கார்டன் பர்பஸ்க்கோ ஒரு பால்கனிக்கு மறைக்கிறக்கோ சேஃப்டி இடத்துல, அதாவது கிட்ஸ் விளையாடக்கூடிய இடங்கள்ல எது கம்பியெல்லாம் போட்டால் கை கிழிச்சிருக்கா இந்த ஹெக்ஸானெட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணுறக்கா இந்த ஹெக்ஸானெட் அதிக அளவு பயன்படுத்துறாங்க. ஸோ இதில் என்ன குவாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷயம் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஹார்ட்வேர்ஸில் வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்ச் லெவலில் இருக்கிற குவாலிட்டி தான் வாங்கியிருப்பீங்குதுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கலே வந்து டாப் வெர்ஜின் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒண்ணுமில்ல, இப்போ இந்த பிளாஸ்டிக் இருக்குது பாருங்க, இதை வந்து நீங்க இப்போ அமுக்குனீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே வந்து உங்களுக்கு வெள்ளை கலர்ல கோடு விழுகாதுங்க. ஸோ நீங்க இந்த பிளாஸ்டிக்னு கிடையாதுங்க, நீங்க வேற எந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்தாலும் சரி. இதுக்கு முன்னாடி நம்ம டுமால் எக்யூப்மெண்ட்ஸ்ல கூட நம்ம அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்போங்க. அது மாதிரி நீங்க எந்த பிளாஸ்டிக் பொருள் வாங்கினா அதை வந்து நீங்க பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரஸ் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே வெள்ளை கோடாட்டு விழுகும். அப்பதான் வந்து அது ஒரிஜினல் ஆர்பி மெட்டீரியல் இல்லாம ஃபுல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ண மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அதாவது ரீப்ராசஸ்டு பிளாஸ்டிக் இல்லாம வெர்ஜின் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அறுத்தங்க. அதே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கோடோ இல்லை வெள்ளை கலர்ல ஃபேட் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஆர்பி மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு வந்து கலப்படமா பண்ணி கொடுக்கறதா விஷயங்க. ஸோ இந்த ஹெக்ஸானெட்டுக்கு எதுக்கு இவ்வளோ குவாலிட்டி தேவைப்படுது, அப்படி என்னப்பா இது யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக போடுவாங்க. ஒன்ஸ் போட்டிங்கன்னா ஒரு குறைஞ்ச ஒரு 4 வருஷம் 5 வருஷம் லைஃப் வந்தால் தான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும். இல்லை வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸில் வாங்கி போடும்போது வெறும் 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது கலர்லாம் ஃபேடாகி வெள்ளை அடிச்ச மாதிரி ஆகிடும், பொடிஞ்சு போகிற லெவல் இருக்குங்க. ஸோ அது உங்களோட வீட்டோட அழகே வந்து கெடுக்கிற மாதிரி போயிருங்க. பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரசன் கலரில் நம்ம கொடுக்குறோங்க. இந்த கலர்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடோட லுக்கே வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் லைஃப் வந்து உங்களுக்கு தாராளமாக ஒரு 4 to 5 இயர்ஸுங்கிற அஷ்யூராக இந்த மெட்டீரியல் வருங்க. இந்த மெட்டீரியல் நம்ம கிட்ட என்னென்ன ஸ்டாண்டர்ட் சைஸஸ் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 இருக்குதுங்க, 4 அடி 5 அடி இருக்குதுங்க. அதோட முடிச்சுதான் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 6.5 அடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க. மார்க்கெட்டில் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா 6.5 அடியில் கேட்டிங்கன்னா 1 ரோல் 2 ரோல் ஏதோ ரொம்ப ரேராக வச்சிருப்பாங்க. ஏன்னா 6.5 அடியில் ஒரு சைஸாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எந்த பொருளுக்கு எடுத்தாலுமே இருக்கிற என்ன எக்ஸ்ட்ரீம் சைஸஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம கஸ்டமர்ஸ்க்காக பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ அதே மாதிரி ஹெக்ஸானெட்டில் நம்ம வந்து 6.5 அடி லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, சேம் குவாலிட்டி மெட்டீரியல் உங்களுக்கு 6.5 அடி ஹைட்லேயும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுங்க. ஸோ இந்த 6.5 அடி ஹைட்டில் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பால்கனிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போடுவோம், புறாலாம் வராமக்கிறக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஹைட்டே பார்த்தீங்கன்னா 5 5.5 அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஹைட்டே 5 இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவோ ஒரு அடி இருந்தால் தான் நீங்கள் மேலே செவுத்துல வச்சு வாசர் போட்டு ஆணி அடிக்கிறக்கோ இல்லை கம்பி போட்டு கட்டுறக்கோ உங்களுக்கு வந்து இல்லை டேக் போட்டு கட்டுறக்கோ யூஸ் ஆகுங்க. நீங்கள் 5 அடி பால்கனிக்கு வந்து 5 அடி இதே ஹெக்ஸானெட்டோ வேற எந்த மிஸ் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து அது பத்தாத மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மேலே வந்து இன்னும் கேப் இருக்குது, அதில் வந்து இன்னுமே புறா தொலைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேற ஏதாச்சும் வந்து கிட்ஸ் பார்க் மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்க, ஒரு கிண்டர் கார்டனுக்குள்ள ஒரு பார்ட்டிஷன் மாதிரி போட்டு பண்றாங்கன்னா அந்த மாதிரி இடங்களுக்கு 6.5 அடி போகும்போது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அடுத்து இந்த ஹெக்ஸானெட்டுக்கு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுங்க. நம்ம எல்லா மெஷ்ஷுக்காகட்டும் மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெஷ் வச்சே நம்மளால் பண்ணிக்க முடியுங்க, இல்லை வேற ஏதோ ஸ்கொயர் பைப் மாதிரி போட்டு பண்ணிக்க முடியுங்க. பட் இந்த ஒரு ஹெக்ஸானெட்டுக்கு ஒரு ரெடிமேடான ஒரு போஸ்ட் எதுவுமே இல்லைன்னு தான் எல்லாருமே வருத்தப்பட்ட விஷயம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 அடி 30 அடிக்கு தான் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் அழகுக்காக போடுவீங்க. அதுக்காக நீங்கள் போய் ஒரு ஸ்டீல் கடையில் போயிட்டு உங்களுக்கு பெரிய லென்த்தில் வாங்கிட்டு வந்து ஃபேப்ரிகேட்டர் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு தான் நாங்கள் வந்து இந்த ஸ்டம்ப் போஸ்ட்டை வந்து இந்த ஹெக்ஸானெட் கூட சேர்த்து ஒரு காம்போ ஆஃபராக கொடுக்குறோங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க, நம்ம டாட்டாவோட அத்தாரைஸ் டீலர்னு சொல்லிட்டுங்க. ஸோ இந்த ஸ்டம்ப் போஸ்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டு இதோட கஸ்டமைசைஸ் எல்லாமே போட்டுருந்தாங்க. அதை பற்றி டீடைல்ஸ் வேணாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறோங்க. ஸோ இதை வந்து நாங்கள் என்ன இதில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3.25 அடி இருக்குதுங்க, 4 அடி 5 அடி 6.5 அடி வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ இதுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் டாட்டாவில் ரெடிமேட் இந்த ஸ்டம்ப் போஸ்ட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸி டு ஃபிக்ஸாக இருக்குங்க. அதனால் நீங்கள் ரெடிமேடாக வாங்கினோன்னே போய் வந்து நீங்கள் இது காங்கிரீட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் தாராளமாக ஹெக்ஸானெட்டை போட முடியுங்க.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்தட்டிக் லுக்கில் இருக்கிறனால உங்கள் வீட்டுக்கு வந்து இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த மெட்டீரியல். இதே இல்லை நீங்கள் ஒரு பால்கனிக்கு போடுறக்கோ இல்லை வந்து உங்கள் டெரஸில் வந்து போடுறக்காவோ இந்த மெட்டீரியல் வச்சு நீங்கள் ஈஸியாக டேரெக்டாக வெல்டு பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா நெட்டை வந்து நீங்கள் ஈஸியாக டேக் போட கட்டுக்கம்பி போட ஈஸியாக கட்டிக்க முடியுங்க. நீங்கள் எதுவுமே ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுத்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம மாருதி வண்டிகள் ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதாவது ஹெக்ஸானெட் வித் இந்த ஸ்டம்ப் போஸ்ட் புக் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் டீடைல்ஸ் என்ன, ப்ராடக்ட் ரேஞ்சஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ப்ராடக்ட்ஸை நீங்க புக் பண்ணிக்கோங்க.